ஹலோ மக்களே! சிவா அயலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. என்னதான் அயலி அமைதியா இருந்தாலும், ரித்திகாவோட சூழ்ச்சி வேலை அதிகம் ஆயிட்டே இருக்கு. இத பார்த்த நம்ம அயலி ஒரு அதிகாரியா செம அதிரடியா வந்து ரித்திகாவுக்கு சரியா ஆப்பு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அர்ச்சனாவுக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சிவாவும் அயலி கிட்ட யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த அயலி, அதுவும் உன்னை பார்த்த உடனே இப்படி பயந்து ஓடுறாங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம அயலியும், இதான் ராஜேந்திரன் மாமா, என்னோட அம்மா கிட்ட டிரைவரா வேலை பார்த்தவங்க. ஆனா எதுக்காக இப்படி என்னை பார்த்த உடனே இப்படி பதட்டம் ஆடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும், அதான் எனக்கும் புரியல, எனக்கு ஏதோ இதுல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. அயலியும், எங்க அம்மாவை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சனாலதான் என்னை பார்த்த உடனே இப்படி டென்ஷன் ஆறாங்க, சீக்கிரமாட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு நம்ம சிவாவும் அயலியும் அந்த ராஜேந்திரனை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்புறாங்க. ராஜேந்திரனும் அயலியோட கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் புகுந்து வேற ஒரு பிளேஸுக்கு போயிடுறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம அயலியும் பக்கத்துல இவ்வளோ பார்த்தவருமே நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது சிவாவும், சரி அயலி நீ கவலைப்படாத, இங்க எங்கேயாவது தான் போயிருப்பாங்க, எப்படியாவது அவங்களோட டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே எடுத்து அவங்கக்கிட்ட விசாரிச்சா அவங்க அம்மாவை பத்தி ஏதாவது ஒரு உண்மை வெளிவரும், நீ கவலைப்படாதன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல ராஜேந்திரனும் அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியாவது இதை அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்ட போய் பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. நம்ம இந்திராணியோட வீட்டில் ரித்திகாவை அடித்த அந்த அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்து ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்காங்க. அந்த இடத்துல ராஜேந்திரனும் மேடமை எப்படியாவது சந்திக்கணும் சொல்லிட்டு பக்கத்தில் வந்த உடனே அகிலாண்டேஸ்வரி ராஜேந்திரனை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எதற்காக இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜேந்திரனும், நான் வந்துட்டு இருக்கும்போது அர்ச்சனாவோட பொண்ணு அயலி என்னை பார்த்துட்டா, அவளை பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு, அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பற்றி ஏதாவது என்கிட்ட விசாரிச்சானா பெரிய பிரச்சனை ஆகிடும் மேடம், அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அகிலாண்டேஸ்வரியும், இனிமே என்னை பார்க்க வேண்டிய வேலையை வச்சிடாதுங்க, கொஞ்ச நாளுக்கு அயலி கண்ணில் படாதவாறு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரியும் நம்ம ராஜேந்திரன் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அகிலாண்டேஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி எப்படி இருந்தாலுமே அயலிக்கு தெரியவே கூடாது, அயலி கிட்ட நம்ம நல்லவ மாதிரி இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரியும் ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரித்திகாவும், இனி இந்த அயலியை சும்மா விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி திதி கொடுக்கக்கூடிய சடங்கை நம்ம வீட்டிலே வச்சிருப்பா, இத்தனை நாளாட்டு அவளுக்கு எந்த மரியாதையும் இந்த வீட்டில் இல்லை, இனிமே இந்த மரியாதை கிடைக்கக்கூடாது, அயலியை எப்படியாவது கஷ்டப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் ஒரு பிளான் பண்ணி மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மோனிகாவும், என்னாச்சு ரித்திகா, பொதுவாக இந்த டைமுக்கு நீ ஃபோன் பண்ண மாட்டேன், என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது ரித்திகாவும், நான் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் வச்சுருக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், அயலியை பற்றிய ஒரு விஷயந்தான், அயலியை எப்படியாவது கலங்கடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ரித்திகா மோனிகா கிட்ட சொல்றாங்க. மோனிகாவும், என்னாச்சு ரித்திகா, என்னன்னு தெளிவா சொல்லுன்னு சொன்ன உடனே ரித்திகாவும், நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி விடுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த நம்ம மோனிகாவும், செமையான பிளானா இருக்கு ரித்திகா, இத்தனை நாளா எதுக்கு நீ இதை சொல்லாம விட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும், சரி காலம் வரும் அந்த டைம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு, எப்படியாவது நான் சொன்ன நியூஸ் டிவிலையும் எல்லா இடத்துலையுமே டெலிகாஸ்ட் ஆயிருக்கணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன உடனே மோனிகாவும், இந்திராணி குடும்பத்தை யாரையாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க எனக்கு ஒரு சரியான சம்பவம் கிடைச்சிருக்கு, இதை நான் விட்டு வைப்பேனா ரித்திகா, கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல டிவியில பாரு எல்லாமே டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது சிவாவும் ரொம்ப பதட்டமாக வராங்க. சிவாவும் அயலியை பார்த்து, அயலி நீ இதெல்லாம் முடிச்சிட்டு வா, ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அயலி, என்னதான் சம்பவம், எதற்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் இதை பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க. நம்ம அயலி ஃபோனை பார்க்கும்போது அதில் அவங்க அம்மாவை பற்றின நியூஸ் ஒன்று வருது. இவங்க தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க, இப்போ அவங்க உயிரோட இல்லை, இவங்க போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஒரு டபுள் ஏஜென்ட், 2 பேருக்கும் வேலை செய்திருக்காங்க, இவங்க வெளியில தான் போலீஸா இருந்திருக்காங்க, ஆனா இவங்களும் தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்க, எல்லாருமே க்ளோஸ் ஆன ஆட்கள், இங்க உள்ள எல்லா விஷயத்தையுமே லீக் அவுட் பண்ணது இவங்க தான், இவங்க ஒரு தேச துரோகி, இவங்கனால தான் நிறைய இடத்துல குண்டு வெடிப்பு எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பார்க்குறாங்க. இதை பார்த்து அயலி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு எங்க அம்மாவை இப்படியெல்லாம் சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு எப்பவுமே இப்படியெல்லாம் நடக்குது,
நடக்குது, என்னாச்சு சொல்லிட்டு நம்ம அயலி ஆள ஆரம்பிக்கும் போது சிவாவும், நீ எதுக்குமே வருத்தப்படாத அயலி, எனக்கு இதை பத்தி நல்லாவே புரிஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டுன்னு சொல்லும்போது அயலியும், ஆமா இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரித்திகா தான். ரித்திகாவை சும்மாவே விடக்கூடாது, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை பத்தி இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி தப்பா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் யோசிக்கும் போது கீழே டிவியில நம்ம ரித்திகா செல்வநாயகி எல்லாருமே சேர்ந்து அந்த நியூஸை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ரித்திகாவை செல்வநாயகிட்ட, நான் தான் சொன்னேன்லாத்த, இவளோட அம்மா சரியான ஆளே கிடையாது, இவளோட அம்மானாலதான் என்னோட குடும்பம் இத்தனை நாள் வரைக்கும் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்க எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆயிலியும் வந்துடுறாங்க. ஆயிலியை பார்த்த உடனே ரித்திகாவும், என்னடி இது நியூஸ் வரைக்கும் உங்க அம்மாவோட பேச்சாதான் இருக்கு, இவ்வளோ எங்களை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி சத்தம் போடும்போது ஆயிலியும், என்ன பேசிட்டு இருக்க ரித்திகா, எங்க அம்மா மேல எந்த தப்புமே இல்லை, அவங்க நிரபராதி, இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மாவோட நியூஸ் இப்படி வெளியில வருன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீயா தான் இருக்கணும் ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது ரித்திகாவும், என்ன அயலி பேசிட்டு இருக்க, உங்க அம்மாவை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே, இப்போ இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் விடுற மாதிரி இல்லை, ரித்திகா நீ பண்ணது எல்லாமே தப்பு, எதுக்காக இப்போ தேவையில்லாம இந்த மீடியாவில் இப்படி ஒரு நியூஸை கொடுத்த, நீ தான் இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சிவாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி அந்த இடத்துல இதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்ன விஷயம்னு பார்க்கும்போது டிவியில் உள்ள நியூஸை கவனிச்சிடுறாங்க. நம்ம இந்திராணி கிட்ட ரித்திகாவும் அயலியோட அம்மாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்திராணியும் ரித்திகாவை தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா ரித்திகா, தேவையில்லாமல் இந்த இடத்துல பேசாதன்னு சொல்லும்போது செல்வனாகியும், என்ன இந்திராணி பேசிட்டு இருக்க, அவ உண்மையை தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. அயலியும் இனிமேல் இங்கே நின்றுட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்புறாங்க. ரூமில் போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கும் போது நம்ம சிவாவும் துணையாகவே இருக்காங்க. அயலி நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் உங்கள் அம்மாவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, நிரபராதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாம், நீ வருத்தப்படாதன்னு சொல்லும்போது அயலியும், எங்கள் அம்மாவும் நானும் என்னதான் தப்பு பண்ணேன்னு தெரிய மாட்டேங்குது, அவங்க இறந்த பிறவும் அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க, எதுக்காக இப்படி ஒரு பொய்யான நியூஸை பரப்பி விடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜமுனா எல்லாமே விடுற மாதிரி இல்லை. ஜமுனாவும் அதை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அர்ச்சனாவோட நியூஸ் மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரித்திகாவும் அயலியை விடுற மாதிரி இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை செல்வன் ஆகியும் அயலியோட ரூமுக்கே வந்துடுறாங்க. அயலி உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா, ஈத்து நல்லா பொறுமையாக தானே போயிட்டு இருந்தா, எப்படி என்னை எதிர்த்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது அயலி அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் செல்வன் ஆகிட்ட நம்ம ரித்திகாவும், சொன்னேலாத்த இவங்க அம்மாவோட லட்சணத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கல்ல, இதான் இந்த ஃபோட்டோவே இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன், அப்படிப்பட்டவங்க ஃபோட்டோவை தான் நடு வீட்டில் வச்சு இப்படி திதி சடங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இத்தனை நாளாட்டு பொறுமையாக இருந்த நம்ம அயலி சாம அதிரடியாக அப்படியே ரித்திகாவை கழுத்தை பிடிச்சி செவரோட சாட்சி வைக்கிறாங்க. செல்வனாகியும் கதறி அழ ஆரம்பிக்கும் போது நம்ம இந்திராணி அந்த இடத்துல வந்துடுறாங்க. அயலியை பார்த்து, அயலி கொஞ்சம் பொறுமையாக இரு, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லும்போது நம்ம அயலி விடுற மாதிரி இல்லை, ஒரு கட்டத்தில் ரித்திகாவை பழச்சி போன்னு சொல்லிட்டு விடுறாங்க. நம்ம இந்திராணி அயலிக்கே ஆதரவாக இருந்துட்டு, ரித்திகா நீ பண்ண செயல் எதுவுமே சரியில்லை, அவங்க தான் கொஞ்ச நாள் டைம் கேட்குறாங்கல்ல, அது வரைக்கும் கொடுத்துருக்கே, அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது செய்தினா அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீயே வெளியில போக வேண்டியது நிலைமும் வந்துடும் சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நாம ஆயலியும் செம மாசா ஒரு அதிகாரி மாதிரி, இனிமே விட்டு வைக்க கூடாது, எங்க அம்மாவை இப்படி சொல்லறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சிவா ஆயலியும் அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து செம அதிரடியா ஒரு அதிகாரியா கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.